உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் பேர்ல 2 கேஸ் இருக்கு. என் தங்கச்சிக்கு செஞ்ச கொடுமைகளை இவனை கேஸ போட்டு உள்ள தள்ளன. அப்ப கூட பெயில் வாங்கிட்டு வெளில வந்து சும்மா இருந்தானே அந்த நார பையன் திரும்ப அவளை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான். சரி, என் பொண்டாட்டி இவன் மேல இறக்கப்பட்டு இவனை எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள சேர்த்தா என் தங்கச்சியோட சேர்ந்து வாழுவான்னு இவன் வந்து கெஞ்சினதை நம்பி இவனும் என் மச்சானும் சேர்ந்துகிட்டு இவனை வீட்டுக்குள்ள விட்டா, வீட்டுக்குள்ள வந்தா சும்மா இருந்தானா அங்கேயே வந்து சதி பண்ணி என் தங்கச்சி பேர்ல அவ பேர்ல சேர்த்தான். இதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அது என்னோட தப்பு தான். லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. சரி, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, திருந்திட்டாருன்னு நினைச்சு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா கட்டின பொண்டாட்டிய வேற ஆள் கூட சேர்த்து கதை கட்டி விட்டு நாடகம் ஆடிருக்கான். இப்படி ஒரு கேடு கெட்டவெல்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்களையா? நீங்களே சொல்லுங்க. ஐயா, அன்னைக்கு என் குடும்பமே கூலி குறுகி நின்னுச்சியா? அந்த அவமானத்துக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் தான் சபதம் போட்டு இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு சாட்சியோட போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துச்சு. அதோட நிக்கல, எனக்கு கடத்திட்டு போய் தப்பா நடந்துக்க வர முயற்சி பண்ணான். அந்த கேஸ் வரை இவன் மேல இருக்கு. எனக்கு வேண்டாங்கய்யா. எப்படிப்பட்ட அருவருப்பான ஆளு கூட நான் வாழ மாட்டேன். நான் அவன் கூட வாழ மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க. பாருங்க, இதுக்கு மேல இந்த பயலுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஏதோ பஞ்சாயத்துக்காரங்களாம் சேர்ந்து என் தங்கச்சிக்கு இவன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க. உங்க சாட்சியா அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கு. ஐயா, இந்த ஒத்த வெத்தலைய சாட்சியா வச்சு தயவு செய்து அத்து விட்டுருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா. பாருங்க, என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலிய இப்ப கைட்டி அவன் முன்னாடி வைக்க போதும். இதுக்கப்புறம் அவன் என் தங்கச்சிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி உறுதி செய்யணும். பிரசிடண்ட், தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதி இருந்தும் பஞ்சாயத்தை கூட்டி முறைப்படி பிராது கொடுத்துருக்கீங்க. இது உங்களுடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. ஐயோ, இது என்ன பஞ்சாயத்தா இல்ல பாராட்டு விழா நடத்துற மேடையா? இந்த ஆளை கூட்டிட்டு வந்து புகழ வாங்கிய பஞ்சாயத்து வச்சீங்க. வெங்கடேஷ், அளவா பேசு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் வேணாம், என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிட்டுதான் சொன்னேன். சம்மு வந்தான், எதுவா இருந்தாலும் முறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்துருக்காப்புல. அது ஒன்னு நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. ஏப்பா வெங்கடேசா, பஞ்சாயத்துன்னு வந்துட்டா என்ன மாதிரி பேசுறதுன்னு தெரியாதா? கொஞ்சம் அடங்குப்பா. இத பாருப்பா வெங்கடேஷ், கொஞ்சம் அடங்கு. இதுக்கு மேல பேசுன வேற மாதிரி ஆயிடும். ஒரு வார்த்தை என் மச்சான் என்கிட்ட ஊன்னு சொல்லியிருந்தா இங்க நீ நின்னு இருக்கவே முடியாது. நீயே ஏதாவது பேசி எல்லாத்தையும் கெடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னையா, என்ன செய்வியா? நீங்க பிராது கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்க. நான் வாய முடிட்டு அப்படியே நிக்கணுமோ? நியாயம்னா எல்லா தரப்பு நியாயத்தையும் கேட்கணும். உங்க தரப்பை மட்டும் சொல்லிட்ட தீர்ப்ப சொல்லிடுவீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு வரமுறை வேணா? வெங்கடேஷ், உன் தரப்பு சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் ஊருக்கே தெரியுமே. நீங்க அதை அக்கிரமம்னு சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கணும்ல? ஆமா, அந்த ஸ்கூல்ல என் பேர்ல எழுதி கொடுக்க சொன்னேன். ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? என் வீட்டுக்காரம்மா பேர்ல இருந்தத என் பேர்ல எழுதி கேட்டதுல என்ன தப்புங்கிறேன்? சொல்லுங்க. வெங்கடேஷ், என்னமோ சாதாரணமா சொல்றீங்க. அந்த ஸ்கூல் என்ன சண்முகம் கட்டினதா? நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்க சேர்த்து வச்ச காசு கொடுத்து மொத்தமா சம்பாதிச்ச சொத்து அது. உங்க சொத்து ஒண்ணும் இல்ல, அது ஊரோட சொத்து. எவ்வளவு தைரியம் இருந்தா அத போய் நீங்க எழுதி கேப்பீங்க? நான் நிக்கானா பரதேசி கூட நிக்கிற இவ ஆத்தாலும் அப்பனும் இவங்க 3 பேரும் சேர்ந்து என் பொண்ணு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களே, அவளை சாகர நிலைமை கொண்டு போனாங்களே. இதெல்லாம் எந்த கணக்குல எழுதுறது? ஏங்க, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். அதுக்காக உங்க பொண்ணு போய் சாவணும்னு போனா அதுக்கு நாங்களா பொறுப்பேத்துக்க முடியும்? ஐயா, இவன் அடங்க மாட்டாயா? இவன் அடங்க மாட்டா. பாத்தீங்களா என்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசுறான் பாருங்க.
ஐயா, இந்த நிமிஷம் கூட செஞ்ச தப்ப இவர் உணரவே இல்ல. அவர் செஞ்சதை தான் நியாயப்படுத்தி பேசுறாரு பாருங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நீங்களே சொல்லுங்கய்யா. ஏலே, இதுக்கு என்ன தனியா முடிவு சொல்லிக்கிட்டு? சீக்கிரம் அத்து விடுங்க, இல்ல நான் இவனை வெட்டி அந்த தாலியை இறக்குறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏலே, சொல்லுங்கய்யா. இதுக்கு என்ன தனியா முடிவு? அத சொன்னது தானே. சீக்கிரம் அத்து விடுங்க, இல்ல இவன் பணமா தான் போவான் இன்னைக்கு. நிறுத்துங்க. ஏய், நிறுத்துங்க. இருங்கப்பா. என்னமோ யாருக்குமே தெரியாம செஞ்சது மாதிரி வெங்கடேஷ் பைய பேசிட்டு இருக்காப்ல. இங்க பார்ப்பா வெங்கடேஷ், நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கேன பையன் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். இதுல ஓன் தரப்புல விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. பிரசிடென்ட் சண்முகம் சொன்ன எல்லா காரணமும் நியாயம்னு நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம். அதனால இந்த வெங்கடேசன் கட்டின தாலி அறுத்து ஊர் மக்கள் முன்னால இந்த ரத்னா வெங்கடேஷ் கிட்ட கொடுத்துடணும். இனிமே இந்த வெங்கடேஷுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெத்தலையை கிள்ளி போட்டுட்டு போகலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். உட்காருங்க. அது மட்டும் இல்ல, பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் வெங்கடேசன் தரப்புல ஏதாவது இடைஞ்சல் பண்ணா ஊர் பஞ்சாயத்து தானா முன்னாடி வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும். என்னையா, இந்த தீர்ப்புல எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஐயா, அது எப்படி? பஞ்சாயத்துனா ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒண்ணா வந்திருக்கணும்ல. இன்னும் ஒருத்தர் வரவே இல்லையே. அதுக்குள்ள நீங்களா சேர்ந்து எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? யோ, என்னையா சொல்ற? நாங்க தான் பஞ்சாயத்து ஆளுங்க. அது எப்படி? பஞ்சாயத்துல சௌந்தரபாண்டி ஐயாவும் ஒரு ஆளு தானே. அவர் வராம எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? ஏங்க, இந்த கேடு கட்டவன் என்ன உளறிட்டு இருக்கானா? நீங்களும் அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் வந்தானா வராட்டினா? இப்ப சொல்ல வேண்டிய முறைப்படி அவருக்கும் தகவல் சொல்லியாச்சு. அவர் தான் வரல. அதுக்காக பஞ்சாயத்து காத்திருக்குமா? காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும். அவர் வந்தாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். அவர் வர்ற வரைக்கும் நீங்க சொல்றது எதையும் என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல பாண்டே, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த சந்தேகம்ல. இவன் அப்பனோட சேர்ந்துக்கிட்டு தான் ஏதோ உள் குத்து குத்துதான்ட்டு. இப்ப அது கன்ஃபார்ம். அப்படியா சொல்லுது? நம்ம குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவன் கூடெல்லாம் கூட்டணி போடுறதானே உன் அப்பனுக்கு வேலை. ஆமாண்டா, இவன் ஏற்கனவே ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். இந்த அடியாளுங்க கூட இவனோட திட்டம் மாதிரி தெரியல. அப்பா தான் ஐடியா கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன செய்ய? அப்பா வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவோமா? எதுக்கு? அந்த ஆளு வந்தா என்ன தலையை ஜீவிடுவானா? வரட்டும்ல, நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.